அப்ப எப்படி ஒரு மணவாட்டி இங்கே தன்னுடைய திருமணத்திற்காக அவ தன்னை எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறா பாருங்க, எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறா. வாசிக்கிறோம் எரேமியா 2வது அதிகாரத்துல 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு பெண் தன் ஆபரணத்தை, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாலோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு பெண்ணானவள், ஒரு மணவாட்டியானவள் தன்னுடைய ஆபரணத்தையோ தன்னுடைய ஆடைகளை மறப்பாளா? திருமணத்திற்காக பாருங்க, திருமணத்திற்கு முந்தைய நாளில் ஒருவேளை இரவுல என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதற்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க? நல்ல ஒரு சாரி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதை கட்டிட்டு வர்ற வரைக்கும் எல்லாம் என்ன செய்வான்? அமர்ந்திருப்போம். ஆமா, அவங்க எப்படி போய் வருவாங்கன்னா அங்க மேக்கப் பண்ணி விடுறவங்க வந்திருப்பாங்க. சாரியை கட்டி நல்லா நீட்டா கட்டி நல்ல மேக்கப்லாம் பண்ணி அங்க கொண்டு என்ன செய்வாங்க? இதுதான் பொண்ணு, எல்லாரும் பார்க்கும்படியாக அவங்களை அலங்கரித்து கொண்டு தன் கணவனுக்கு என்ன செய்வாங்க? அதாவது அந்த மனைவியை ஈர்க்கும்படியாக அந்த மனைவியானவள் தன்னை என்ன செய்திருப்பா? அலங்கரித்து வந்து உட்காருவா. அதே போல திருமண நாளுக்காக என்ன செய்கிறாங்க? கணவன் வீட்டுல ஒரு சாரி கொடுக்கிறாங்க இல்லையா? அந்த திருமண நாளுக்கு அந்த மனைவி என்ன செய்கிறார்? கணவன் வீட்டில இருந்து கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களை எல்லாம் வைத்து நல்ல மேக்கப்லாம் பண்ணி நல்லா என்னது ஜோடித்து அவங்க என்ன செய்யறாங்க? திருமண நாளுக்கு கணவன் வருவார் என்று எதிர்பார்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மணவாட்டி நல்லா அந்த கொடுத்த சாரி எல்லாம் கட்டி எவ்வளவு தன்னை அலங்கரிக்கணுமோ மேக்கப் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணி ஆயத்தமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மணவாளன் என்ன செய்ய போறாரு? தன்னை அழைத்து கொண்டு எங்க போக போகிறாரு அப்படின்னா, அதாவது திருமணத்திற்காக ஜப வீட்டுக்குள்ள ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய போகிறாரு? கூட்டிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி என்ன செய்கிறா? தன்னுடைய மணவாளனுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறா. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செய்த ஆயிடுச்சு? என்கேஜ்மெண்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஒருவேளை 6 மாதத்துக்கு முன்பாக பண்ணியிருக்கலாம், இல்ல சில மாதங்களுக்கு முன்பாக பண்ணியிருக்கலாம், இல்ல திருமணத்திற்கு முந்தைய இரவுல என்ன செய்திருக்கலாம்? பண்ணியிருக்கலாம். அது நிமித்தமாக நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்தேன் என்று ஓசியா 2வது அதிகாரத்துல 19-20 நம்ம வாசிக்கிறோம். நித்திய விவாகத்துக்கென்று தேவன் இன்றைக்கு யார நியமித்திருக்கிறாங்க அப்படின்னா மணவாட்டி சபையை நியமித்திருக்கிறாங்க. எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய மெய் விவாகத்துக்கென்று நியமித்து அவளை திருமணம் செய்வதற்காக அழைத்து ஆலயத்திற்கு அதாவது ஜப வீட்டிற்கு போகிறாங்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனாகிய கிறிஸ்து அவர் என்ன அப்படின்னா மணவாட்டியாகிய சபையை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்கு அநேக சுத்திகரிப்பை கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? அதாவது உலக பிரகாரமான திருமணத்துல அவர் பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கிறாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன கொடுக்கிறாங்க அப்படின்னா நம்மை அதாவது திருமண நாளுக்கு கொண்டு பிதாவின் வீட்டுக்குள் கொண்டு போய் மணவாட்டியை திருமணம் செய்வதற்காக அவர் என்ன கொடுத்தாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த இரத்தத்தை, அதாவது தன்னுடைய சரீரத்தில் உள்ள கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் ஆண்டவர் மணவாட்டி சபைக்கு கொடுத்தாங்க. இந்த உலகத்துல கொடுத்த அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் அல்ல, வாசனை திரவியங்கள் அல்ல, தன்னுடைய மணவாட்டி சபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, அகாஸ்வர் ராஜா எஸ்தர் ராஜாத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அகாஸ்வர் ராஜாவை கன்னி பெண்கள் என்ன செய்கிறாங்க? சந்திப்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் 6 மாத வெள்ளை போல தைலத்தினாலோ 6 மாத சுகந்த வர்க்கங்களினாலோ ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின் ராஜாவாகிய அகாஸ்வரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படியா ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள். எப்படியா ஜோடிக்கப்பட்ட பெண்? ஒவ்வொரு பெண்ணும் 6 மாத வெள்ளை போல தைலத்தினால 6 மாத சுகந்த வர்க்கத்தினால மற்ற ஸ்திரீகளுக்குள்ள எல்லா சுத்திகரிப்பினாலும் அவ என்ன செய்கிறா அப்படின்னா தன்னை ஜோடிக்கிறா. எதற்காக ஜோடிக்கிறா? வஸ்தி
அகாசோருக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியாமல் போனனால அவளுடைய பகுதியை வேறொரு ரூபவதியாகிய கன்னிப்பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போடப்பட்டதினாலே அகாசோருடைய ஆளுகையில் உள்ள 127 நாடுகளில் இருந்த ரூபவதியான கன்னிப்பெண்கள் கன்னி மாடத்திற்கு என்ன செய்தார்கள், கொண்டு வந்து ஏகாயின் இடத்திலே கொண்டு வந்து விட்டு அவர்களை என்ன செய்தாங்கன்னா அகாஸ்வரை சந்திப்பதற்காக அவர்கள் சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அகாஸ்வர் ராஜாவை சந்திப்பதற்காக, அதாவது அந்த கன்னிப்பெண்களுக்கு ரூபவதியான கன்னிப்பெண்களுக்கு என்ன கொடுக்கிறாங்கன்னா சுத்திகரிப்புக்கான சகல வஸ்துக்கள் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினால தன்னை என்ன செய்கிறான், அந்த ரூபவதியான கன்னிப்பெண் தன்னை சுத்திகரிக்கிறார். 6 மாத சுகந்த வர்க்கம், என்னென்ன வாசனை திரவிய உண்ட பெண்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தெரியும். சில ஆண்களுக்கு கூட தெரியும், ஏன்னா மனைவிக்கு வாங்கி கொடுப்பாங்களே, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்களே, என்ன சுத்திகரிப்புக்குள்ள பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொடுத்து அவர்களை சுத்திகரிக்கிறாங்க. எதற்காக சுத்திகரிக்கிறாங்க? 6 மாத வெள்ளை போல தைலம், 6 மாத சுகந்த வர்க்கம், மற்ற ஸ்திரீகளுக்குள்ள என்னென்ன சுத்திகரிப்பு உண்டோ தன்னை வாசனைப்படுத்தி வெளியில அப்படியே கடந்து போகும்போது அவ்வளவு வாசனை என்ன செய்யும், வீசும். நீங்க விலை உயர்ந்த சென்ட் இதெல்லாம் நீங்க அடிப்பீங்க அப்படின்னா, வாசனை திரவியங்களை நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னா, நீங்க அடித்து விட்டு தூரத்துல வரும்போது உங்களுக்குள்ள இருந்து அந்த வாசமானது என்ன செய்யும், மற்றவர்களுக்கு போகும். அதே போல என்ன செய்யறாங்க அப்படின்னா, எவ்வளவு தன்னை வாசனைப்படுத்த முடியுமோ தன் சரீரத்தை அவ்வளவாக என்ன செய்யறாங்க, சுத்திகரிக்கிறாங்க. தன்னை மனமூட்டும்படியாக தன் சரீரத்துல ராஜா அகாஸ்வர் என்னது, அந்த அறைக்குள்ள அவங்க ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்துல பிரவேசிக்க போது அவங்க உள்ள போகும்போது அகாஸ்வர் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனத்துல அவர் விழுந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூபவதியான கன்னிப்பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னை ஜோடிக்கிறாங்க, அழகுபடுத்துகிறாங்க, தன்னை வாசனை திரவியத்தினாலே வாசனைப்படுத்துகிறாங்க. அப்ப ஏகாயின் இடத்திலே என்ன செய்யப்படுகிறாங்க, இந்த ரூபவதியான கன்னிப்பெண்கள் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் சுத்திகரிப்பதற்காக சகல காரியம் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, அதே போலதான் அகாஸ்வரை சந்திக்க எஸ்தர் ராஜாத்தி கன்னிப்பெண்கள் ரூபவதியான கன்னிப்பெண்கள் தன்னை இவ்வளவாக என்ன செய்கிறாங்க, ஜோடிக்கிறாங்க. ஆனா நாமோ இன்றைக்கு நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை திருமணம் செய்வதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மை அலங்கரிக்க வேண்டும், நம்மை ஜோடிக்க வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா நாட்டங்களும் நம்மளை விட்டு என்ன செய்யணும், போகணும். எபேசியர் 5:27 படி நம்மகிட்ட இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குது, கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பலையற்றதுமாய் இருக்கிற தேவ பிள்ளை நம்மிடத்துல இன்னைக்கு என்ன கரை இருக்கு, என்ன திரை இருக்கு, எதுல நம்ம பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோம், நாம் எதுல தவறி போய் இருக்கிறோம், எதுல பிழை உள்ளவர்களா இருக்கிறோம், நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு நம்ம தகுதி இல்லாம எந்த பகுதியில காணப்படுகிறோம். எப்படி எஸ்தர் ராஜாத்தி தன்னை என்ன செய்கிறார், இவ்விதமாய் ஜோடிக்கப்பட்டு அகாஸ்வருடைய முன்பாக என்ன செய்கிறார், பிரவேசிப்பதற்காக தன்னை இவ்வளவாக ஜோடித்து என்ன செய்கிறார், சரீரத்தை முற்றிலுமாக வாசனை திரவியத்தினாலே வாசனைப்படுத்தி என்ன செய்கிறார், கடந்து போகிறார். ஆனா இன்றைக்கு மணவாட்டி சபையானவள் எப்படி காணப்படுகிறார் என்றால், அவள் கரை திரை உள்ளவளாய் காணப்படுகிறார். பாவ அழுக்களை உருண்டு இன்றைக்கு ஒரு நாட்டமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவன் பிரியப்படாத ஒரு வாழ்க்கை, உலகத்தினாலே இன்றைக்கு கரைப்பட்டு காணப்படுகிறார். மணவாட்டி சபையானவள் உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது.